ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியில் கணவரின் இரண்டாவது மனைவியின் மகன் 300 சவரன் நகைகள் மற்றும் சொத்துக்களை அபகரித்து விட்டதாக மூதாட்டி ஒருவர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் கொடுத்துள்ளார். கமுதியைச் சேர்ந்த போஸ் தேவர் என்பவரின் முதல் மனைவி பஞ்சவர்ணம் தனது மகனுடன் இந்த புகாரை அளித்துள்ளார். போஸ் தேவர் ஏற்கனவே இறந்துவிட்ட நிலையில் அவருடைய இரண்டாவது மனைவி பாக்கியத்தின் மகனான போஸ் செல்வா என்பவர் 300 பவுன் நகைகளையும் பிற சொத்துக்களையும் போலி ஆவணம் மூலம் அபகரித்து விட்டதாக புகார் தெரிவித்துள்ளார். போஸ் செல்வா ஆளும் கட்சியின் கவுன்சிலர் என்பதால் புகார் கொடுத்தாலும் கமுதி காவல் நிலையத்தில் வாங்க மறுப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். என் வீட்டுக்கார சேர்த்து 1 வருஷம் ஆச்சு. இது என் மயன் தங்கச்சி மயன் என்னை பூராத்தையும் பிடிங்கிட்டு 300 ரூபா நகை இருந்துச்சு, அதையும் பிடிங்கிட்டு என்னை அடிச்சு வீடு என் புரிச்சை விட்டுருந்தாப்புல அந்த வீட்டையும் பிடிங்கிட்டு பால் குடிக்கிற பிள்ளைங்களுக்கு படிப்பான ஆச்சரியப்படாதீங்க. இங்க ஒருத்தர் டே கேர் ஸ்கூல் ஆரம்பிச்சு மாசம் 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார். எப்படின்னு கத்துக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. அந்த ரூபாயை எடுத்துக்கிட்டு என்னை அடிச்சு விரட்டி நான் கமுதி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன். அங்கே எடுக்க மாட்டேன்ட்டாங்க, அங்கே என்னட்டு கூட கேட்க மாட்டேன்ட்டாங்க. எதுக்குமே கையெழுத்து போடல. பூரா போலி செட்டு போட்டு தாசார் எல்லாம் அவங்க கையில இருக்கனால பூரா போலி செட்டு போட்டு ஆமா ஆமா பேங்க்ல கிடந்த காசெல்லாம் அவங்கள கையெழுத்து போட்டு எடுத்துட்டாங்க. ஆனால் பஞ்சவர்ணத்தின் குற்றச்சாட்டுக்கு போஸ் செல்வா மறுப்பு தெரிவித்துள்ளார். அவர்கள் ஏற்கனவே சொத்துக்களை பிரித்து கொண்டு சென்று விட்டதாகவும் தனக்கு அவப்பெயர் ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் பொய்யான குற்றச்சாட்டுக்களை தெரிவிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். தந்தை கொடுத்த வீட்டில்தான் தனது பெரியம்மாள் வசித்து வருவதாகவும் தான் அரசியலில் இருப்பதால் இதுபோன்ற குற்றச்சாட்டுகளில் இழுத்து விடுவதாகவும் அவர் தெரிவித்தார்.